இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னா, ஒரு நாள் நீ உன்னுடைய பாதத்தை நீயே வணங்கிக்குவாங்கிறது தான் அதோடைய பொருள். நீங்க அவர் பாதத்தெல்லாம் வணங்க முடியாது. எங்க போய் அவர் பாதத்தை பிடிச்சி வணங்க முடியும்? உங்க பாதத்தையே வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இப்ப நான் இருந்தேன், ஆரம்பத்துல தியானத்துல வளர்ந்தேன். என்னை சார்ந்தவர்கள் எனக்கு ஒரு பாத பூஜை சில இடங்கள்ல, காசி மாதிரி இடங்கள்ல பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் என்னுடைய வளர்ச்சியில அதெல்லாம் அவங்கள தொட முடியாத அளவுக்கு சூழல் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய காலை கழுவணும்னா நானே தான் கழுவிக்கிறேன். இதுதான் அதோட விஷயம். அப்போ உங்களுடைய பாதத்தை நீங்க வணங்குற நாள் தான் இதுக்கான அர்த்தம். ஒரு நாள் உங்க பாதத்தை நீங்க வணங்குவீங்க, கழுவுவீங்க. பாத பூஜை குருவுக்கு எடுக்கக்கூடாது, ஒரு நாள் உனக்கே எடுக்கணும். அதோடைய சூழல் தான் இது. அப்ப இதோடைய செயல் என்னன்னா, சிவனை வெளியில தேடாத உள்ளே தேடு. சிவனை வெளியில கும்பிடாத உள்ளே கும்பிடு, ஒரு நாள் நீயே சிவனாய் போயிடுவாங்கிறது தான் அதோட பொருள்.